ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்கும் திரைப்படங்களுக்கு யாருக்கெல்லாம் எவ்வளவு முன்பணம் கொடுத்துள்ளார் உள்ளிட்ட விவரங்களை சேகரிக்கும் பணியில் அமலாக்கத்துறை ஈடுபட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த முழுமையான விவரங்களுடன் இணைப்பில் செய்தியாளர் சுப்பிரமணியன் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்க. டாஸ்மாக் முறைகேடு வழக்கை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். டாஸ்மாக் உடைய நிர்வாக இயக்குனர் விசாகன் மற்றும் அதனுடைய பொது மேலாளர் மற்றும் துணை பொது மேலாளர் ஆகியோரிடம் விசாரணை என்பது அமலாக்கத்துறை நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையில் அந்த 1000 கோடி விவகாரத்தில் பணம் திரைப்படத்துறையில் முதலீடு செய்திருப்பதாக சந்தேகம் இருந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் டான் பிக்சர்ஸ் உடைய நிறுவனர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் அது தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். ஆனால் ஆகாஷ் பாஸ்கரன் எங்கிருக்கிறார் என்ற விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. அவருடைய வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவர் தயாரிக்கக்கூடிய திரைப்படத்திற்கு எவ்வளவு முன்பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பட்ஜெட் எவ்வளவு, அதே போல திரைப்படங்கள் தொடர்பான ஒப்பந்தங்கள் என்னென்ன போடப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விசாரணையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் டாஸ்மாக் உடைய பொது மேலாளர் சங்கீதா மற்றும் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.